ஸ்ரீ அபீதிஸ்தவம் அதுதான் நம்ம இப்ப கத்துக்க போறோம். அதாவது இதுல வந்து ஒரு 29 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை வந்து பயம் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெங்கநாத பெருமாளை பிரார்த்திச்சு இவர் வந்து இந்த ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். சோ தேசிகன் வந்து ஸ்ரீரங்கத்துல ரொம்ப காலம் அவர் அங்க இருந்திருக்காராம். அப்போ பெரிய பெருமாளை நன்னா அனுபவிச்சு கிரந்தங்கள் எல்லாத்தையும் அங்க வந்து பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா முகமது அதாவது முஸ்லிம்ஸ் அவெல்லாம் வந்து படையெடுக்கிறான். அப்படி படையெடுக்கிறதுனால என்ன ஆயிடுறதுன்னா பெரிய துன்பம் வந்துருதான் அந்த இடத்துக்கு. அப்ப அவளோட அந்த முஸ்லிம்ஸ் படை என்ன ஆயிடுதுன்னா கோவில்ல புகுந்து அந்த கோவிலையே நம்ம ஒண்ணும் இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த முகலாயர்கள் எல்லாரும் பண்றான். அப்போ அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பக்தர்கள் எல்லாம் என்ன பண்றான்னா மூலஸ்தானத்தை மட்டும் என்ன பண்ணிடுறான்னா ஒரு கல்லுல சுவர் மாதிரி கட்டி அந்த உற்சவ மூர்த்திகளை என்ன பண்ணிடுறான்னா தந்திரமாக வெளியில எடுத்துன்னு போயிடுறாள். ஏன்னா உற்சவ மூர்த்தியை வந்து தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துன்னு போயிடுறா. அவ எங்க எடுத்துன்னு போறான்னா நார்த் சைடு வடநாட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறா. அப்போ ரெங்கநாத பெருமாள் என்ன பண்றாருன்னா தேசிகன் வந்து ரெங்கநாத பெருமாளை பிரிஞ்சுட்டு அங்க இருக்க முடியல அவரால். அதனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு தேசிகன் கிளம்பி போயிட்டாராம். அப்போ அவர் வந்து திருநாராயணபுரத்துல இருந்த போது அப்போ அவருக்கு வந்து ஐயோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டோமே ஸ்ரீரங்கத்தை விட்டு, ஆனா அங்க இருக்கிறவாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காளே அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா அந்த இடத்துல அபீதிஸ்தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்தோத்திரம் இத வந்து அவர் வந்து அருளி செஞ்சிருக்கார். பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் அதாவது அதெல்லாம் அங்க வந்து நின்னு போயிடுது அப்படிங்கறதையும் உற்சவமூர்த்தி வந்து வெளியில கொண்டு போயிட்டா அவரை அப்படிங்கறதெல்லாம் நினைக்கும் போது இவருக்கு ரொம்ப அப்படியே எப்படி இருக்குன்னா தாங்க முடியாத துக்கம் இருக்கு. ஏன்னா சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீரங்கத்து மேலேயும் ஸ்ரீரங்கத்து பெருமாள் மேலேயும் தாயார் மேலேயும் அவ்வளவு அளவு கடந்த ஒரு பாசம். இப்படி இருக்கிற போது இவ வந்து பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண முடியல. இப்போ உற்சவரையோ வேற எங்கேயோ கூட்டின்னு போயிட்டா. இதெல்லாம் நினைச்சு இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. இப்போ அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த சமயத்துல ஒரு மன கஷ்டம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்ரீரங்கத்துல ஏற்பட்ட ஆபத்தை நீக்கி எல்லாருக்கும் அங்க அபயம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் உற்சவ மூர்த்திகள் எல்லாம் திருப்பி பெரிய பெருமாளோட சேர்ந்து அந்த திருவாராதனம் எல்லாம் அவளுக்கும் நடக்கணும் அப்படிங்கறதுல இந்த ஸ்தோத்திரத்துல பிரார்த்திக்கிறார். அதுக்கப்புறம் எதிரிகள்லாம் அழிஞ்சு போகணும் அப்படின்னும் பிரார்த்திச்சுக்கிறார். அதே மாதிரி உற்சவ மூர்த்திகள் வந்து ஸ்ரீரங்கம் எழுந்தருளி கைங்கரியங்கள்லாம் முன்னாடி மாதிரி முறைப்படி நடக்க ஆரம்பிச்சிருது. இவர் இந்த ஸ்லோகம் எழுதி இதை பாராயணம் பண்ணா விட்டு எல்லாம் நடந்துதான். சுவாமி தேசிகனும் இப்ப ரொம்ப மனம் மகிழ்ச்சி அடைஞ்சு ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெரிய பெருமாளை நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கார். சோ இந்த ஸ்தோத்திரத்தை நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் யாரெல்லாம் பாராயணம் பண்றாளோ அவளுக்கு எந்த விதமான பயமும் கண்டிப்பாக நீங்கும். அவளோட இஷ்டத்தை ரெங்கநாத பெருமாள் வந்து கண்டிப்பா நிவர்த்தி பண்ணி வைப்பார் அப்படிங்கறத சொல்றா. சோ எதுக்கு நம்ம வந்து ரெங்கநாத பெருமாளை வேணா காப்பாத்தி கூட்டின்னு வந்தார், அதுக்காக இந்த அபிதிஸ்தவம் நம்ம எதுக்கு இப்ப படிக்கணும், இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா பயம் நீங்கிறது தான் காரணம். பயம் நீங்கினா என்ன ஆகும், பயம் நீங்கி கண்டிப்பா எப்படி இவர் எழுதினோடனே இங்கேருந்து கிளம்பி போன உற்சவர் வந்து திருப்பி வந்தாரோ, மூலஸ்தான பெருமாளுக்கு எப்படி திருவாராதனம் எல்லாம் நடந்ததோ, எப்படி முகலாயர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சாலோ அதே மாதிரி நம்ம கூட இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வார் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மகாபாவிகள்ட்ட இருந்து நம்ம ஏமா அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த அபீதிஸ்தவம் சொல்ல போறோம். சோ இதை நீங்க எல்லாரும் நம்பிக்கையோட நீங்க சொன்னீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வந்து எல்லாருமே நீங்கலாம் அப்படிங்கிறது நம்பிக்கையோட சொல்லணும். எப்பவுமே பெருமாள் கிட்ட விசுவாசம் இருக்கக்கூடாது, மகா விசுவாசம் இருக்கணும். யாரோ நம்மள இதை சொல்றான்னு சொல்லிட்டு சும்மா 4 லைன் படிக்கிறது அப்படி இல்ல, மனசால பிரார்த்திச்சுக்கணும். எங்கேயோ ஏதோ நடந்துட்டு இருக்கு, அந்த வாரெல்லாம் நிறுத்து, நான் உன்கிட்ட வேண்டிக்கிறேன், நீ எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்னு பெருமாள்கிட்ட நம்ம சண்டை போடணும். போட்டா அவர் கண்டிப்பா பண்ணுவார். ரொம்ப கெஞ்சியும் கேட்கலாம், திட்டியும் கேட்கலாம், பெருமாள்கிட்ட உரிமையாவும் கேட்கலாம். எல்லாமே நமக்கு உரிமை அவர் கொடுத்திருக்கார். நம்ம எப்படி கேட்கிறோமோ அதுபடி நடக்கும். அதனால நீயா நானான்னு பாக்குற மாதிரி எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட இதை வேண்டிக்கிறேன், இன்னும் 2 நாள்ல அந்த வார் நிறுத்தணும், எந்த விதமான உயிர் சேதமும் அங்க இல்லாம நிறுத்தணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ண போறோம். கண்டிப்பா 2 நாள்ல வார் நிறுத்தும். நம்ம ஹயவதனால இருக்கக்கூடிய எல்லாரும் வேண்டிக்க போறோம். கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கும் சொல்லுங்க. சோ முதல்ல நம்ம வந்து ஒரு ஸ்லோகத்துக்கான மீனிங் எல்லாம் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம ஸ்லோகம் கத்துக்கலாம். முதல்ல என்ன சொல்றேன்னா, எந்த பெருமாளை ஆசிரியித்தாக்க பயமில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபயம் வருமோ, எந்த எம்பெருமான வந்து நம்ம புறக்கணிச்சிட்டோம்னா அவளுக்கு பயத்தை கண்டிப்பா உண்டு பண்ணுவாரோ, இந்த உலகத்துல பயத்தை கொடுக்கறவாளும்
அபயத்தை கொடுக்கக்கூடியவருமா இருக்கக்கூடிய எல்லாரும் எந்த எம்பெருமானோட கட்டளைக்கு உட்பட்டு இருந்துட்டு இருக்காளோ அந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ஜோதியான ரங்கநாத பெருமாள் தான். இந்த தேஜஸ் ஆனது பிரம்மா, சிவன், இந்திரன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரையும் மிஞ்சி இருக்கிறதும் எல்லாருக்கும் அபயம் அளிக்கக்கூடியதாக இருக்கு. முதல் ஸ்லோகத்துல அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒண்ணு, அது, இது அப்படின்னு தான் சொல்றார், பெருமாள் அப்படின்னு சொல்லல. ஏன் அப்படின்னாக்க அந்த ரங்கநாதர் பெருமாளுக்கு ஜோதி வடிவில சேவை சாதிக்கிறாராம். அதாவது சுவாமி தேசிகனுக்கு ஜோதி வடிவில சேவை சாதிக்கிறார். அதனால நம்ம பகவத் தியான சோபானம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அங்கெல்லாம் அந்தர்ஜோதி அப்படிங்கறது அந்த பகவத் தியான சோபானம். அதாவது அபயம் அளித்தல் தான் பெருமாளோட விரதம், அவன் கையில முத்திரையும் அதுதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ அந்த ஸ்தோத்திரம் ஏற்பட்டதுதான் அபயத்துக்கு அப்படிங்கறத ஒரு ஆரம்பமாக காட்டுறது. சோ முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு ஜோதி அந்த இடத்துல பெரிய பிராட்டி யாரோட இருக்கோ அந்த ஜோதியை நம்ம நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பெருமாளோட தோற்றத்தை பத்தி சொல்றார். என்னைக்குமே என்னோட உள்ளத்துல தோன்றின வண்ணம் எப்பவுமே அந்த பெருமாள் எப்படி இருக்கும்னா, அவரோட இது இருக்கு இல்லையா, தோற்றங்கள் என்னோட உள்ளத்துல எப்பவுமே இருக்கும். அவருக்கு என்ன குணங்கள் இருக்கு? தயைன்னு சொல்லக்கூடிய குணம் நிறைஞ்சு இருக்கு. நல்ல குளிர்ந்ததான திருவுள்ள பாங்கோட இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார். அவர் எங்க இருக்கார் அப்படின்னாக்க, ரெண்டு காவேரிக்கு நடுவுல, அதாவது காவேரியோட மணற்பரப்புல நன்னா விளையாடணும் அப்படிங்கறதுக்காகவே, காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவுல ஸ்ரீரங்கம் இருக்கு. ஸ்ரீரங்கத்தை நம்ம ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துலதான் அந்த பெருமாள் விளையாடணும்னு அங்க உட்கார்ந்துட்டாராம். சோ இந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவர்களோட இதயத்துக்குள்ள குடி புகுந்த எல்லாரோட பாவங்களையும் அழிக்கக்கூடியவரும் அவர் தான் அப்படின்னு சொல்றா. சோ அதனால அவரை பார்த்தா எப்படி இருக்கான், கடலுக்கு நடுவுல கடலை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மிடுக்கோட ஒரு குட்டி கடலோ அப்படின்ற அளவுக்கு அந்த பெருமாளை பாக்குறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்தது, இன்னைக்கு நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு சுவாமி தேசிகர் சொல்றார். ஆனா ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எனக்கு நிறைய அறிவு இருக்கான்னா இல்ல, எனக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ரொம்ப குறுகிய அறிவு தான் எனக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம பல வகையான மோகங்கள் என்ன சூழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னோட உள்ளம் என்னோட உள்ளம் செயல் எல்லாமே சத்வம் ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களுக்கு அதீனமாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரி இப்ப இந்த ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கப்படுறது. எது நல்லது எது கெட்டதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீ கூட இது நல்லதா கெட்டதா, உன்னோட பெருமைக்கு தகுந்ததா தகாததா அப்படி எல்லாம் சிந்திக்காம இதுவும் உன்னோட ஆராதனம் தான் அப்படின்னு நீ ஏத்துப்ப அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற. உதாசீனமாக நினைச்சு உதாசீனமாக நீ இதை எடுத்துன்றாத அப்படின்னு சொல்லி, நான் பண்ணக்கூடிய ஸ்லோகத்தை நீ நல்லதுன்னு நினைச்சு நீ ஸ்வீகரிச்சுக்கோ அப்படின்னு சொல்றார் செகண்ட் ஸ்லோகத்துல. தேர்ட் ஸ்லோகத்துல. அடுத்தது 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, வாயு, சூரியன், அக்னி, இந்திரன், யமன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாருமே கூட உனக்கு தான் பயந்துண்டு அவளுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றார். சோ இந்த மாதிரி, ஆனா உன்னை துதிக்கிறவனுக்கு ஒரு நாளும் அந்த பயம் வராது. அவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, உன்னோட கட்டளைக்கு பயந்து வேலை பண்ணிட்டு இருக்கா. சோ உன்னை துதிக்கிற யாருக்கும் பயம் அப்படிங்கிறது வரவே வராது. அதே மாதிரி ஒருவேளை பயம் இருந்தா கூட அதுல இருந்து விடுதலையும் அவளால ஆயிட முடியும் அப்படின்னு சொல்றா. அடுத்தது, நீ உன்னோட சங்கல்பத்தினாலேயே இங்க இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்கள் எல்லாத்தையும் நீதான் நியமனம் பண்ற அப்படின்ற. உன்னை யாரு துதிக்கிறாளோ, உன்னை யாரு நமஸ்காரம் பண்றாளோ, யாரு நினைக்கிறாளோ அதே மாதிரி இருக்கிறவாளுக்கு, இல்லாட்டி உன்னை வலம் வந்துட்டு இருக்காளோ அவளுக்கு நீ என்ன பண்ற, உன்னோட ஏதாவது ஒரு கல்யாண குணத்தை பத்தி யார் புரிஞ்சுக்கிறாளோ, எந்த காலத்திலையும் எந்த இடத்திலையும் யார் மூலமாகவும் அவளுக்கு பயம் அப்படிங்கிறது ஒண்ணு வரவே வராது அப்படின்னு சொல்ற. ஒருவேளை உன்னை இப்படி வழிபடாம இருந்தா அப்படின்னா அப்ப அவளுக்கு பயம்ங்கிறது வரும். ஆனா உன்னை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் பயம் வராது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ரெங்கநாத பெருமாளை ஆராதிச்ச சக்கரவர்த்தி திருமகன் அவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் நான் சர்வபூதேபியோ ததாமி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதாவது அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அப்படிங்கன்னா, என்ன நீ சரணடைஞ்சிட்டேன்னா உன்னை நான் எல்லா பயத்துல இருந்தும் காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ராமாவதாரத்துல சொல்றார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர்ல சொல்றார், சரம ஸ்லோகத்துல எல்லாம் அதுதான் சொல்றாரு இல்லையா. சோ அது மாதிரி இந்த பெருமாளை யாரெல்லாம் சரணம் அடையிறாளோ அவளுக்கு என்னைக்குமே பயம்ன்றது வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டார்.
அடுத்ததாக, நீ ஸ்ரீரங்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீ எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கா. ஆனா நீ என்ன, பிறப்புன்றது இல்லாதவன், அதனால எல்லா இடத்துலயும் நீ தான் இருக்க அப்படின்ற ஒன்ன நல்ல நிலையில ஒருத்தர் இருக்கும் போதே நினைச்சுக்கணும் அப்படிங்கிறா. மனசு நிறைவோட இருக்கும் போது ஒரு கால் நினைச்சிட்டு நினைவு பயனாக அந்த பிரபத்திய செஞ்சுட்டாலே போறோம். ஆனா மன உறுதியாக மகா விசுவாசத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றான். உடம்பு சொன்னபடி செய்யக்கூடிய குணமுடையதாக அந்த சுவாதீனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றா. சோ அதே மாதிரி என்ன சொல்ற இந்த இடத்துலன்னா, மனசு உடல் இது எல்லாமே சுவாதீனத்தை இழந்து அந்த தாதுக்கள்லாம் கோவிச்சுக்க கூடிய காலத்துல, நாங்கெல்லாம் நினைவில்லாம இருக்கக்கூடிய காலத்துல கூட முதல்ல செஞ்ச பிரபத்திய நினைச்சு நீ அந்தம ஸ்மிருதி, அதாவது அந்திம ஸ்மிருதியை உண்டாக்கி உன்னோட ஒப்பில்லாத அந்த ஸ்ரேயஸ்தானத்தை நீ எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்கற அப்படின்னு சொல்றா. அடுத்ததாக, உன்னோட திருநாமங்கள் அத யாரு ஒருத்தன் படிக்கிறானோ அவனுக்கு யம பயம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ற. யமன் அவன் பக்கத்துல கூட வரமாட்டானோ. அவன் எம்பெருமானுக்கு நேராக அதீனமாக ஆயிடுறான் அப்படிங்கிறான். நரகத்தை பத்தி இவன் ஏன் பயப்படணும்? யாரு ஒருத்தன் உன்னோட காலடியில இருக்கானோ, உனக்கு சரணாகதி பண்ணிட்டானோ, அவனுக்கு யம பயம்ன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா உன்னோட திருநாமங்கள் அவ்வளோ அழகானது அப்படிங்கிற. அடுத்ததா நிறைய சொல்றா இந்த இடத்துல. நிறைய பெருமாளோட திருநாமங்கள் எப்பவுமே எல்லாரும் சொல்லிண்டே இருக்கணும் அப்படிங்கிறா. அதாவது பிராட்டிக்கு ரொம்ப பிரியமானவன், ரங்க பூமியில விளையாடிட்டு இருக்கக்கூடியவன், எல்லாரோட உள்ளத்தையும் அபகரிச்சு கொள்ளக்கூடியவன், எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருக்க கூடியவன், என்னோட பாவங்கள் எல்லாத்தையும் அபகரிக்க கூடியவன், அடியில உலகத்தை எல்லாத்தையும் அளந்தவன், அதுக்கப்புறமா கல்யாண குணங்கள் நிறைய வச்சுருக்க கூடியவன், பிறவியை ஒழிப்பவன், நாராயணன், நாதன், இப்படி எல்லாம் எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு. இதுல எது சொன்னாலும் எல்லாருக்கும் அது மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியதுதான் அப்படின்னு சொல்றான். அடுத்தது 8வது ஸ்லோகத்துல, நீ உன்னையே எல்லாமாக நினைப்பவனும் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு நம்ம ரெங்கநாத பெருமாளை பார்த்து சொல்றோம் இல்லையா. அந்த பெருமாளை நம்ம ஒரு தரம் பார்த்துட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நம்மளால கண்ணை எடுக்கவே முடியாது, வேற எந்த பெருமாளுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணிடும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை வந்தவனும் புலன்கள் எல்லாத்தையும் வென்று உன்னையே நினைச்சுட்டு இருப்பான் அப்படிங்கிறான். அப்படி இருக்கிறவன தேவர்கள் என்ன பண்ணுவாளாம், இந்த மாதிரி ரெங்கநாதர்கிட்ட யாரு ஒருத்தர் பக்தனா இருக்கானோ தேவர்கள் கூட அவனை வணங்கிடுவாளாம். இப்படி இருக்கக்கூடிய பெருமையோட இருக்கக்கூடிய அந்த பாகவதோத்தமன் க்ஷண காலம் ஒரு இடத்துல ஒரு காரண விசேஷத்தினால எதிர்பாராத வகையில ஒரு இடத்துல அவன் போய் தங்குறான் அப்படின்னா அதுதான் சிறந்த தபோவனமா ஆயிடும் அப்படிங்கிறான். அதுதான் உன்னோட ராஜதானி. சோ சிறந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அதுதான், புண்ணியத்துக்கெல்லாம் பெரிய கோட்டையும் அதுதான். உன்னோட நினைப்பவர்களோட பெருமை என்னெல்லாம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த மாதிரி பெருமாள்கிட்ட பக்தியா இருக்கிறவன் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா அவன் அந்த இடத்தையே ரொம்ப புகழ் மிக்க இடமா ஆக்கிடுறான். இப்ப சொல்றா இல்லையா, அதுதான் தப்போவனமா ஆயிடுறது, அதுதான் உன்னோட ராஜதானி ஆயிடுறது, நல்ல சுகம் கொடுக்கக்கூடிய இடமும் அதுவா ஆயிடுறது அப்படின்னு சொல்ற. அடுத்தது 9வது ஸ்லோகத்துல, உன்னோட அந்த திவ்யமான கல்யாண குணங்களை என்ன சொல்லி நான் சொல்ல போறேன் அப்படின்ற 3 வகையான புருஷார்த்தங்கள்ல ரொம்ப இதுவா நிக்கக்கூடியவாளையும், 3 குணங்களோட இருக்கக்கூடிய பிரகிருதி மண்டலத்தை தாண்டி போகணும்னு முயற்சிக்க கூடியவாளையும், அந்த சத்ருக்களை அழிக்கணும்னு ஆசை கொண்டவர்களையும் எப்படித்தான் இது காப்பாத்தின்னு இருக்கு. அவளுக்கு தவறுதல் ஏற்படும் போது அவளோட அந்த அச்சத்தை தவிர்த்து விழிப்போட இருந்து கை கொடுத்து காக்குறதுல தீவிரமாக நீ ரொம்ப முனைஞ்சு இருக்க அப்படிங்கிறார். யாருக்கு, பெருமாளோட பக்தருக்கு என்ன பயம் வந்தது அப்படின்னா கூட இவர் தவிச்சு போயிடுவாராம், நம்ம போய் எப்படி அந்த குழந்தைய காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல இவ்வளவு பெருமைகள் எந்த குணத்துக்கு உண்டு எதுக்கு இல்ல அப்படின்னு நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்ற. அடுத்ததாக, உன்னோட அந்த உயர்ந்த உபதேசங்களை நீ பண்ணிட்டு இருக்க, அது எப்படி இருக்கு, அது நல்ல மருந்தாக இருக்கு. ஆனா உடனே பலன் அதை கொடுக்கக்கூடிய தீவிரமான மருந்தாவும் இருக்கு. ஆனா அந்த மருந்த கண்டு சம்சாரி சேத்தனன் பயப்படுறானாம். சோ இப்படி கிடைக்க முடியாத இந்த மருந்து அதாவது எப்படி சொல்றது, வழியெல்லாம் போய் சுகபோகங்களா இருக்கக்கூடிய அந்த விஷத்தை சாப்பிட்டு
தூண்டில்ல இடப்பட்ட உணவு, அதை சாப்பிடக்கூடிய மீன் போல அவன் வந்து மகிழ்ந்து போறான் அப்படிங்கிற. அதாவது சொன்னாலும் கேட்காம, கேட்டும் பரிகாரம் செய்ய முயற்சிக்காம இருந்துடுறானே அப்படிங்கிற. அப்படிப்பட்ட அந்த பராங்முகனையும் ரொம்ப அன்போட உன்னோட தயை என்ன பண்றது, திடீர்னு அவன் கிட்ட போய் தோன்றி தக்க சமயத்துல அவனால எப்ப நீ போய் அவனுக்கு உதவி பண்ண முடியுமோ, அவனுக்கு எப்ப தேவையோ கரெக்டா உன்னோட தயை அங்க போயிடுறது அப்படின்னு சொல்ற. சோ இந்த 10 ஸ்லோகத்தை முதல்ல கத்துன்றலாம். 11th ஸ்லோகம்ல என்ன சொல்றாருனாக்க, ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடியவன் நீ உன்னோட கைகள்ல என்னென்னலாம் ஆயுதங்களை வச்சுருக்க, அது வச்சுருக்கிறது எதுக்காக, எந்த பயனும் இல்லையா? இது வந்து ஒன்னாலையும் பிரத்தியாராலையும் உறுதியாக சொல்லப்பட்டது. சோ தன்னோட பயத்தை போக்கிக்கணும் அப்படின்னா, அதாவது தன்னோட பயத்தை வந்து போக்கிக்கணும் அப்படின்னா, உனக்குதான் பயம் அப்படிங்கறதே இல்லையே. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வந்து ஆயுதம் வச்சுருக்க? யார் எது வேணாலும் சொல்லிக்கட்டும், இதுக்கு நானோ வந்து பயப்படுறது அப்படின்னு நீ வந்து வச்சுருக்கியா? நீ வச்சுருக்கிறது, பத்மினி ராமன் மியூட் போட்டுக்கோங்க, நீ வச்சுருக்கிறது பிரத்தியார காக்கறதுக்குன்னு நீ சொல்ற. சோ பிரத்தியார இது இல்லாமலும் உன்னால காப்பாத்த முடியுமே. ஆனா நீ இதை வச்சுருக்கேன்னா இதுல ஒரு ரகசியம் இருக்கு. நீ வந்து சரணாகதர்களை காக்கறதே உன்னோட செயல்னு நீ சொன்ன. சோ அதுவே தன்னை காத்து கொள்றதாகும் அப்படின்னு நினைச்சு ஆயுதங்களை நீ ஏத்திட்டு இருக்க. பத்மினி ராமன் மேம் மியூட் போட்டுக்கோங்க, இதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்தது 12th ஸ்லோகத்துல, ஒன்னையே அனுபவிக்கிறதா இருக்கக்கூடிய போகத்தை ஆசைப்படுறவா அற்பமான, யோகா ஸ்ரீனிவாசன் மியூட் போட்டுக்கோங்க, ரொம்பவும் அற்பமான சுகங்களை வந்து கொடுக்கக்கூடியதும், அவ பண்ணின வினைகளோட பயனால வந்ததும், அதிகமான பல பல வகையான பயத்தையே எதிர்காலத்துல வாங்கின்றதும், செல்வம் மாதிரி இருக்கக்கூடியதாலையும், மனைவி, மக்கள், உடன் பிறந்தோர், அப்புறம் வேலைக்காரர்கள், உறவினர்கள், சம்பந்திகள், இவா எல்லாராலையும் கூட மன நிம்மதியை வந்து மகிழ்ச்சியை அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றா. சோ அடுத்தது, அதாவது இது வந்து என்ன சொல்றான்னா, இந்த சம்சாரிக்கமா இருக்கக்கூடிய சுகங்கள் அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு இழிவான நிலையை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஸ்லோகம் இது. அடுத்தது நரகவாசம், அதுக்கப்புறம் தோல் தீண்டியா இருக்கக்கூடிய அந்த கர்ப்பவாசம். சோ இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்ட இந்த சம்சார மண்டல வாசம், இதோட அந்த இழிவான நிலைய என்னன்னு சொல்றது. ரொம்ப தூரம் யோசிச்சு இந்த நரகம் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லையே. ரொம்ப நம்ம ஒத்து பார்த்தோம் அப்படின்னாக்க, அதாவது கபம் மாதிரி இருக்கக்கூடிய தாதுக்கள் அதெல்லாம் நிறைஞ்ச இந்த உடம்பு, அதுவே அது மாதிரிதானே, அதுவே ஒரு நரகம் மாதிரிதானே அப்படிங்கிற. சோ உன்னோட ஸ்தானமா இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை நினைக்கும் போது பிரம்மாதிகளோட லோகங்களும் கூட ஒருவேளை நரகத்துக்கு துணையாக தானே இருக்கிறது. சோ உன்னோட ஸ்தானம் ஒண்ணுத்த விட்டுட்டாக்க மத்த ஸ்தானங்கள் எல்லாமே பயத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் அப்படின்னு சொல்றா. அதாவது ஸ்ரீரங்கத்துல ஏற்பட்ட பயத்தை நினைச்சு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றா. அடுத்தது, இந்த உலகத்துல நல்லது கெட்டது அப்படின்னு பாகுபாடோட இருக்கக்கூடிய தேசங்கள், காலங்கள் எல்லாமே ஒரு விதத்துல நம்ம எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியதுதான். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது இன்னும் பயம்தான் வருது. இதனால இன்னும் என்ன ஆயிட போறதோ அப்படின்னு பயம்தானே வருது. இனிமே நீ என்கிட்ட இரக்கம் வச்சுண்டு என்ன நீ காப்பாத்தணும், என்ன நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னுட்ட. ஒருவேளை நீ இரக்கம் காட்டல அப்படின்னா யாருதான் இந்த மாதிரி என்கிட்ட இரக்கம் காட்ட முடியும்? உன்னோட தயைக்கு என்ன இல்லாம வேற யாருதான் இலக்காக இருக்க முடியும்? அதனால இப்ப எனக்கு என்ன பயம் இருக்கோ போக்குறதுக்கு உன்னை விட்டா எனக்கு வேற கதி கிடையாது அப்படின்னுட்டு. அடுத்தது, நீ என்ன பண்ண போற? ஒரு தடவை சரணாகதி செஞ்சவாளுக்கு அபயம் நான் கொடுக்கறேன் தானே நீ வந்து விரதமாக எடுத்துட்டு இருக்க. சோ இதுதான் விரதம்னால நீ பேசியிருக்க தானே. சோ நீ 2 விதமாக பேசுறவன் கிடையாதே. சோ இதையும் நீ தான் சொன்ன. சோ நீ சொன்னதை இந்த உலகம் முழுக்க தெரிஞ்சுண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீ வந்து ஒருத்தர் ஒரு தடவை உன்ட்ட சரணம்னு வந்துட்டானா அவளை நீ காப்பாத்துவங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயாச்சு. சோ சொல்றது மட்டும் இல்லாம சொன்னதை அப்படியே செய்யக்கூடியவனும் நீ தானே. அதே மாதிரி இது அரக்கர்களுக்கு கூட தெரியும் இந்த உண்மை. இப்படி சொன்ன வண்ணம் செய்யக்கூடிய பெருமாளே உன்னோட இந்த குணம், அது வந்து இந்த குணம் முதல், அதாவது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறவளுக்கு தலைமை பதவியை அடைஞ்ச என்னிடமா வந்து வீணா போயிடும் அப்படியெல்லாம் கிடையாது. நீ என்ன அப்படியெல்லாம் கைவிட்டுட மாட்ட அப்படின்னு சொல்ற. அதாவது பகவத்கீதையில சொல்லக்கூடிய அந்த இத சொல்ற சரம ஸ்லோகத்துக்கு மீனிங்கா, என்கிட்ட நீ வந்து ஒரு தடவை சரணம்னு வந்தாக்க நீ சொல்ற இல்லையா, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றியே, அப்ப நானும் இப்ப உங்ககிட்ட சரணம் தான் வந்திருக்கேன், என்ன நீ காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னுட்டு. அடுத்தது 16வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க,
நீயே வந்து ஒரு அதிரடியான ஒரு பிராயச்சித்தை ஏற்படுத்தி, நான் அப்படி நீ ஒருவேளை எனக்கு ஒரு பிராயச்சித்தம் நீ பண்ணன்னா நான் பிழைச்சு போயிடுவேன். ஒரு ஒரு கணமும் வந்து பாவம் எப்படி இருக்கு, கடல் மாதிரி பொங்கிண்டே இருக்கு. இந்த பாவ கடலை கடக்கிறது அப்படிங்கிறது என்னால ஒரு டைமும் முடியவே முடியாது. எதிர்பாராத வகையில ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் நான் பண்ணணும்னு நினைச்சா அதுல ஆயிரக்கணக்கான ஓடத்தை நம்பி இந்த கடலை கடக்கிறவனோட கதை தான் அது ஆயிடும். சோ அதனால எந்தவித கதியும் இல்லாம அகதி மாதிரி இருக்கக்கூடிய என்னோட விஷயத்துல போகத்தை அடையறதுக்கு ஒன்ன விட்டா ஒரு வழி பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு வேற யாருமே கிடையாது அப்படின்ற. அடுத்தது, எல்லா உலகங்களுக்கும் தலைவனும் ஸ்ரீரங்கத்தை ரொம்பவும் விரும்பக்கூடியவனுமா இருக்கக்கூடியவன் நீ. அப்படி இருக்கக்கூடிய நீ தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்ற. நான் ஜெயிச்சு கூட பார்க்க முடியாத இருக்கக்கூடிய அந்த விஷய போகங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்ப என்ன அழுத்தின்னு இருக்கு. அது என்ன பண்றது, எனக்கு மேல மேல துயரத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு. அதனால என்ன ஆகுறது, எனக்கு திருப்பி திருப்பி பாவம் தான் வந்து சேர்ந்துட்டே இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அதை பார்த்து நான் பயப்படல. உன்னோட அனுபவத்தை அது தடுக்கிறதுக்கு முற்படுமே, அதாவது இந்த மாதிரி எல்லாம் என்ன சூழ்ந்துன்றதுன்னா உன்னோட அனுபவம் எனக்கு கிடைக்காம போயிடுமேன்ற பயம்தான் இருக்கே வழியா வேற எதுவும் இல்லை அப்படின்னு. அதுக்கு நீ என்ன பண்ணணும், எனக்கு நீ என்ன நினைக்கணும்னா, இவன் வந்து என்னையே சேர்ந்தவன், இவனுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா அப்படின்னு நினைச்சு நீ என்ன காக்கணும்னு முன்னாடி வா அப்படின்னு சொல்லிடுறார். அடுத்தது, நீதான் பகவான், உனக்குதான் 6 குணங்கள் பிரதானமா இருக்கு. ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், இந்த மாதிரி எல்லா குணங்களும் உனக்குதான் இருக்கு. சோ இயற்கையாகவே துக்கம், பாவம் எதுவும் இல்லாத தன்மை வேதத்துல சொல்லப்படுறது. படைத்தல் எப்படியோ அப்படியே அழிக்கிறதும் உன்னோட விளையாட்டு தான். அழிக்கிறது உன்னோட விளையாட்டா இருந்தா கூட என்ன நீ அந்த விளையாட்டுக்கு இலக்கி ஆக்கிடாதே அப்படின்ற. சரணாகதனோட விருப்பத்தை மாத்துறதுக்கு நீ ஒரு நாளும் விரும்ப மாட்டியே. அப்புறம் அதனால எனக்கு என்ன ஆயிடுறது, அப்ப பயம் ஏற்படுறது அப்படின்னு சொல்றான். சோ என்ன பண்றது, நான் உன்கிட்ட சரணம் அடைஞ்சிட்டேன், எனக்கு எது தேவையோ அது உனக்கு தெரியும். சரணாகதனோட முகம் கோணாமல் நடந்து கொள்றவன் நீதான், அரங்கநகரப்பன்னே நீதான். அதனால நான் உன்கிட்ட சரணம் அடைஞ்சிட்டதுனால என்ன தேவையில்லாத பயத்துல இருந்தெல்லாம் நீ என்ன வெளியில கொண்டு வா அப்படின்னு சொல்ற. 19th ஸ்லோகத்துல, நாங்களும் பயத்திலிருந்து உடனே விடுதலைய அடைஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்றார். உன்னோட திருவடிகளை வந்து யாரு ஒருத்தர் அடைஞ்சாலோ உடனேயோ பயத்திலிருந்து விடுதலையும் அடைஞ்சிடுவா அப்படின்றார். ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு இல்லாம எவ்வளவோ பேரு உன்கிட்ட சரணம் அடைஞ்சவா பயத்துல இருந்து வெளியில வந்துடுறா அப்படிங்கிறா. அதாவது கயாதுவோட பிள்ளைகளா இருக்கக்கூடிய பிரகலாதன், அவனும் தந்தையால விடப்பட்ட காகம் அதுவும் என்ன பண்ணித்து, அது அப்புறம் வந்து ஆதி மூலமேனு கூப்பிட்ட கஜேந்திரன், அதுக்கப்புறம் வந்து திரௌபதி, அப்புறம் துஷ்டனால வெறுக்கப்பட்டு எல்லாத்தையும் விட்ட விபீஷணன், காளியன், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர், அம்பரீஷன், இப்படின்னு எத்தனையோ பேரை நம்ம சொல்லிண்டே போலாம். இவ எல்லாரும் உன் மூலமா தானே அபயத்தை அடைஞ்சா. அப்படி இருக்கும்போது எனக்கும் நீ அந்த அபயத்தை கொடுத்துறேன், என்னோட பயத்தை நீ நிவர்த்தி பண்ண அப்படின்னு சொல்ற. இது மாதிரி சில சாட்சிகள் எல்லாம் சொல்ற அந்த இடத்துல. அடுத்தது, நீதானே மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவன். ஸ்ரீரங்கத்துல உன்னை தவிர வேற எதையுமே வேண்டாதவர்களுக்கு ஏற்பட்ட பயம் அதை நீதான் போக்கணும் அப்படிங்கிறார். ஸ்ரீரங்க ஸ்ரீய வந்து அந்த இடத்துல வந்து நீதான் அந்த இடத்துல தழைச்சு இருக்கணும், எல்லாரோட பயத்தையும் நீதான் போக்கணும் அப்படின்னுட்டு. அடியவர்களோட எதிரிகள் அத்தனை பேரையும் நீ என்ன பண்ண, வேரோட நீ வந்து களைச்சி எரிஞ்சுடு அப்படின்ட்டு. சோ உன்னோட ஸ்வயம் பக்தமா இருக்கக்கூடிய திருமேனிய எப்பவுமே நாங்க சேவிச்சுட்டே இருப்போம். இந்த வகையில நித்திய சூரிகள் அடையக்கூடிய ஆனந்தத்தை எங்களுக்கு இங்கேயே நீ காமிச்சு கொடுத்துருவ அப்படின்னு சொல்ற. எப்படி வந்து அங்க சொல்ற ஸ்ரீரங்கத்துல உனக்கு அங்க இருக்கிறவாளுக்கு எதிரிகளை நீ அழிச்சிருன்றமோ, நமக்கு எதிரிகளும் இப்பதான் இங்கதான் இருக்கா இல்லையா, கலியுகத்துல நிறைய பேரு. சோ நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது பெருமாள்கிட்ட என்ன வேண்டிக்கணும்னா, என்ன மாதிரி எதிரி இருந்தாலும், இப்ப வார் பண்றவால நம்மளோட எதிரி தான், அவள் எல்லாத்தையும் நீ அழிச்சிடு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். ஸ்லோகத்தை கத்துக்கலாம். 21வது ஸ்லோகத்துல, அதாவது ஆசிரித்தர்களை எல்லாத்தையும் காக்கக்கூடியவர் இந்த பெருமாள் தான். ரொம்ப ஆச்சரியமான நல்ல குணங்கள் எல்லாமே இந்த பெருமாள்கிட்ட குடிக்கொண்டிருக்கான். இப்படிப்பட்ட அந்த ரெங்கநாதர் கிட்ட இந்த பரமானது, அதாவது இப்போ வந்து சமர்ப்பிக்கப்படுறது அப்படிங்கிறார். இனிமே ஸ்ரீரங்கத்துல குழப்பம் தீர்ந்து போயிடுத்து. ஒரு கணமும் கூட அதாவது இந்த பிரபுத்துவத்தை வந்து ரங்கத்திலும் அதை முக்கியமாக கொண்ட தேசங்கள்லயும் நீ வந்து செலுத்தி அருளணும் அப்படின்றார். சுடர்விடக்கூடிய அந்த திவ்ய ஆயுதங்களோடு நீ வந்து சேவை சாதிக்கணும் அப்படின்னு சொல்றார். அதாவது ஸ்ரீரங்கத்துல அந்த பயம் தீர்ந்து பெருமாள் வந்து பெருமையோட இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு இது ஒரு ஆதாரமான ஸ்லோகம் மாதிரி இருக்கு. பயம் எல்லாம் போயிடுதான். இது சுவாமி தேசிகன் வந்து மங்களாசாசனம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகமா சொல்றான். 22ல, அதாவது இந்த கலிக்கு வந்து
தோல் தீண்டினவர்களும் அதே மாதிரி பௌத்தர், சார்வகர், இது இவாளுக்கு துணையாக இருக்கக்கூடியவருமா இருக்கக்கூடிய துருக்கர்களாலையும் யவனர்களாலையும் இந்த உலகத்துல பயமானது வளர்ந்து வந்துட்டே இருக்கு. நீ ஆச்சரியமான சக்தியோட இருக்கக்கூடியதும் பூமியில இருக்கக்கூடிய தேவர்களான அந்த அந்தணர்கள் எல்லாத்தையும் காப்பவியமா இருக்கக்கூடிய அந்த 5 திவ்யாயுதங்களை கொண்டு ஒரு கணத்துல பலாத்காரமாக இந்த பயத்தெல்லாம் நீ ஒழிச்சுடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். அடுத்தது ஸ்ரீரங்கத்துல இந்த தர்மமானது நிலைச்சு நிற்கணும். உன்னோட சக்கராயுதத்தை நீ நியமிச்சு அதை கொண்டு அந்த தர்ம சக்கரத்தை நீயே அமைச்சுக்கோ. உன்னோட சக்கரமோ அசுரர்களோட உடம்ப பிளந்துட்டுதான் மறுவேலை பண்ணும். ஒரு தடவை பெருமாள் அந்த சுதர்சன சக்கரத்தை விட்டார் அப்படின்னா யாரெல்லாம் தப்பு பண்றாளோ அவளை பிளக்காம விடவே விடாதான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த வேலையே. சோ சூரியன், சந்திரன், அக்னி இது மூணும் தேஜோ ரூபமாக இருக்கும். இருள் எல்லாத்தையும் போக்கக்கூடியது. தன்கிட்ட இருக்கக்கூடிய 16 ஆயுதங்களையும் வச்சுட்டு எப்பவுமே சித்தமாக இருந்துட்டே இருக்குமா. தேவர்கள் எல்லாத்தையும் தன்னோட வசத்துல வச்சுட்டு இருக்கக்கூடியது தானே அப்படின்ற. அடுத்ததாக 24வது ஸ்லோகத்துல மனு மாதிரி இருக்கிறவாளால ஆராதிக்கப்பட்டும் பெருமையோட இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கம் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல அசுரர்களை காட்டிலும் கொடியவர்களா இருக்கக்கூடிய பகைவர்களால ஏற்படக்கூடிய பயத்தை பிராட்டியும் பூமி பிராட்டியும் கூட உள்ளத்துல கருணைன்னு சொல்லக்கூடிய கடலால தயாதேவியால ஏவப்பட்டு தன்னோட சக்தியை வச்சுட்டு ஒழிச்சுடோ அப்படின்னு சொல்ற. சோ பிராட்டிகளோட புறப்பட்டு அவளோட கட்டாட்சத்தை ஏற்படுத்திட்டு நீ எல்லாத்தையும் அங்க பயத்தெல்லாம் நாசம் பண்ணிடோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். அடுத்தது நினைக்க முடியாத பலமும் பராக்கிரமமும் வச்சிருக்கக்கூடிய ஆதிசேஷன், கருடன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேனை தலைவர்களும் அப்புறம் நகரத்தையும் கோபுரத்தையும் துவாரத்தையும் காப்பவர்களா இருக்கக்கூடிய குமுதன் மாதிரி இருக்கக்கூடியவா எல்லாரும் ஒன்ன போலவே அந்த ஸ்ரீரங்கத்தை ரட்சிக்கிறவாளா ஆகி உனக்கு வெற்றி முரசு கொட்டக்கூடிய இயல்போட எல்லாரும் தூங்காம முழிச்சுட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். சோ அதாவது ஜெயிச்சாச்சு அப்படிங்கிறது மட்டும் போராது அப்படின்னு சொல்ற மாதிரி. புஜங்கம அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூமியிலும், விஹங்கம அப்படின்னா ஆகாயத்திலும், சைன்யநாதா அப்படிங்கிற போது தரையிலுமாக அந்த சேனா சன்னிவேசம் பண்ண சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் உன்னோட சேனைகளை அனுப்பு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்தது உன்னோட எதிரியாக இருப்பவனை காக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற யாராவது இருக்காளா? பிரம்மாவாகினாலும், 3 புறங்களை எரிச்ச சிவனானாலும், தேவேந்திரன் ஆனாலும், அக்னி ஆனாலும், இல்ல பயங்கரமான யமன் ஆனா கூட காப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிவோட சொல்றதுக்கு யாரும் வரத்துக்கு இல்லையே. இங்க யாருக்குமே திறமை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா விஷ்ணுவா இருக்கக்கூடிய நீ காக்கணும்னு நினைச்சிட்டேன்னா எங்கேயும் எப்பவும் ஒரு பயம்தான் ஏற்பட்டுடுமான்னு. கண்டிப்பா உன்னை சேவிக்கிறவாளுக்கு எந்த பயமும் இருக்காது அப்படிங்கிற. இப்படி பிரபுத்துவம் அப்படின்னு சொல்றது உன்கிட்ட மட்டும்தான் நிறைய காணப்படுறது. அதனால நீதான் ஸ்ரீரங்கம் மாதிரி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள்ல இருந்துட்டு நம்மளோட எதிரிகள் எல்லாத்தையும் ஒழிச்சுன்னு இருக்க. இப்ப இருக்கக்கூடிய எதிரிகளையும் நீதான் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்ற. அடுத்தது 3 அடியால இந்த உலகங்கள் எல்லாத்தையும் அளந்துண்டவனும் நீதான். உன்னோட கிரமம் விக்ரமம் எல்லாமே இதுதான். உன்னோட பெருமை என்னது அளவிடவே முடியாது. எத்தனை துஷ்கருத்துக்களை விநாசம் நீ பண்ணிருக்க. கைடபன்னு சொல்லக்கூடிய அசுரன் ஒரு இருட்டு மாதிரி வந்தான். அவனுக்கு நீ எப்படி இருந்த? ஒரு கதிரவனா அவனுக்கு முன்னாடி நீ தோன்றின. மதுன்னு சொல்லக்கூடிய அரசன் அசுரன் புழுதி போல வந்தான். அவனுக்கு சுழற்காற்றாக நீ மாறின. இரணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை, அவனை நீ பிளந்துட்ட. காலநேமின்னு சொல்லக்கூடிய மரத்தையும் முறிச்சுட்ட. சோ அந்த மாதிரி அழிக்கக்கூடிய வீரம் ஒரு புறம் இருந்தா கூட அடைந்தவர்களோட சம்சாரம்னு சொல்லக்கூடிய பெரிய கடலை முனிவன் மாதிரி நீ உறிஞ்சி எடுத்துடுற அப்படிங்கிற. இப்படி இருக்கக்கூடிய பராக்கிரமம் ஸ்ரீரங்கத்தை துவேஷிக்கிறவால எல்லாத்தையும் உடனே நீ தான் தொலைச்சிடணும் அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக நான் ஒண்ணு மட்டும் உன்னை பிரார்த்திக்க போறேன் அப்படிங்கிற. என்னோட நிலைய நன்னா பார்த்து நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அதாவது ஸ்ரீசுக்தி ரசங்களை அனுபவிச்சு அழகான என்னோட வயசை நான் கழிச்சுட்டேன். என்னோட தலையும் நரைச்சு போச்சு அப்படின்ற. அதாவது எனக்கு வயசு ஆயிடுத்து. இனிமே பெரிய திட்டம் அப்படிங்கறதும் ஒண்ணும் கிடையாது, அனுபவிக்க போறதுங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு ஏற்றது. இதுதான் நான் உன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன? சத்ருக்களோட வாசனையே இல்லாத இடம் ஒண்ணு நம்ம எல்லாருக்கும் தேவை. ஸ்ரீரங்கமானாலும், ஸ்ரீரங்கத்தை முக்கியமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய எந்த இடமானாலும், 108 திருப்பதிகள்ல எங்கேயாவது ஆனா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணும்? நலத்தையே விரும்பக்கூடிய பாகவதர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அங்கதான் நான் போய் இருக்கணும். சண்டை சச்சரவு இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கவே கூடாது அப்படிங்கிறார். எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கணும்னா எல்லாம் அமைதியே இருக்கணும் அப்படிங்கிற.
ஸ்ரீசுக்திகள், அதாவது நான் வந்து ஸ்ரீசுக்திகளா இருக்கக்கூடிய பெண்களை மணந்தேன், அதே மாதிரி வேற ஸ்ரீசுக்திகளை இனிமே நான் ஏன் மணக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அதாவது என்னன்னாக்க, எல்லா இடத்துலயும் அமைதியா இருக்கணும், எங்கெல்லாம் அமைதி இருக்கோ அங்க மட்டும்தான் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திச்சுக்கிறார். சோ என்னோட ஆச்சாரியர்கள் வந்து உலக புகழ் வாய்ந்தவர்கள், மகா ஞானிகள். அவளோட கட்டாட்சத்தை வாங்கிட்டு நானும் விசேஷமான புகழ் எனக்கும் கொஞ்சம் வந்திருக்கு. எனக்கு வேங்கடேசன் அப்படின்னு சொல்றது ஒரு திருநாமம், என்கிட்ட இருந்து இந்த ஸ்தோத்திரமானது உண்டானது. சோ இந்த ரங்க பர்த்தாவோட துதிய யாருக்கெல்லாம் பயம் இல்லாம எனக்கு தைரியம் வேணும்னு நினைக்கிறாளோ அவ எல்லாரும் கண்டிப்பா படிக்க வேண்டியது. பயத்தை விட்டுடு பத்ரம் அப்படின்னு இந்த பெருமாள் சொல்றாராம். அவன் தான் கிளேசத்தை போக்கக்கூடிய கேசவன், அவன் அடர்த்தியான கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய நிதியோட இருக்கக்கூடியவன், அவன் தன்னோட அந்த திருக்கல்யாண குணங்களால உங்க எல்லாரையும் காத்தருள்வான் அப்படின்னு சொல்றார். சோ அதாவது இந்த ஸ்லோகத்தை யாரெல்லாம் அனுசந்தானம் பண்றாளோ வரக்கூடிய காலத்துல ஒரு பயமும் வராது அப்படிங்கிற படிக்கு அபீதிரிக கோபாயதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த இடத்துல. சோ அதனால நம்ம கூட இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணோம் அப்படின்னாக்க, எப்படி ஸ்ரீரங்கத்துல இத சொன்ன உடனே எங்கயா அவளும் கெட்டவாதான் இல்லையா, முஸ்லிம்ஸ் வந்து படையெடுத்தான்னா அவளும் கெட்டவாதான். பட் இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே அவளா புறமுதுகு காட்டின்னு ஓடி போயிட்டா. நான் அந்த உற்சவர் பெருமாளும் திருப்பி வந்துட்டார், மூலவருக்கும் திருவாராதனம் எல்லாம் நடக்கிறது. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லும் போது என்ன ஆகும், எங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த துபாய் மாதிரி இன்னைக்கு துபாய், இன்னொரு நாள் யூஎஸ், இப்படி மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கு இல்லையா. சோ நம்மளோட இந்தியன்ஸ், நம்ம சேர்ந்தவா, நம்ம எல்லாம் தப்பு பண்ணல, நம்ம யார் மேலயும் எதுவும் பண்ணல. சோ நம்மள சேர்ந்தவா எல்லாரும் நல்லபடியா இருக்கணும், எதுவும் வரக்கூடாது அப்படின்னாக்க இந்த வார்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு கண்டிப்பா இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து மனம் உருகி நம்ம எல்லாருமே பெருமாள்கிட்ட வேண்ட போறோம். ரங்கநாத பெருமாளை மனசுல நினைச்சேன். ஏன்னா ரங்கநாத பெருமாள் நினைச்சாருன்னா நடக்காததுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அவர்கிட்ட நம்ம ஒரு தடவை நீதான் எனக்குன்னு சொல்லி பார்த்துட்டா வேற எந்த பெருமாளால கொடுக்க முடிஞ்சாலும் சரி, கொடுக்க முடியாட்டியும் சரி, வேற எந்த பெருமாளை நான் வந்து என்னோட பர்சனல் அனுபவத்துல சொல்றோம், ரங்கநாத பெருமாள் கிட்ட போயிட்டு கையெடுத்து சேவிச்சு நீதான் எனக்கு எல்லாமேன்னா கிடைக்காததுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. சோ அந்த மாதிரி இந்த இன்னில இருந்து இன்னும் 2 நாள் தான் உனக்கு நான் டைம் தரேன், பெருமாளுக்கு நம்ம டைம் கொடுத்துடலாம். இன்னும் 2 நாளைக்குள்ள இந்த வார் நிறுத்தணும். இந்த இருக்கக்கூடிய 2 நாளைக்குள்ள என்ன தெரியுமா, எந்த விதமான சேதமும் வரக்கூடாது, நீதான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீ சொல்லியிருக்கல எல்லாரையும் காப்பாத்துவேன், உன்கிட்ட சரணம் அடைஞ்சா நான் காப்பாத்துறேன், நீதானே வாக்கு கொடுத்திருக்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சரணம் அடைகிறேன். அதனால எனக்காகவும் என்னோட சுத்தி இருக்கிறவாளுக்கும், எனக்கு தெரிஞ்சவாளும் அந்த இடத்துல எல்லாம் தவிச்சுன்னு இருக்கா, எந்த விதமான இதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமாளோட நம்ம சண்டை போடணும் இன்னைக்கு. புரியுறதா? போட்டு இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, நாளைக்கு சாயங்காலம் வேணும்னா பெருமாளுக்கு நம்ம கிரேஸ் டைம் கொடுக்கலாம், நாளைக்கு ஒரு நாள். அந்த இன்னும் வரப்போற 2 நாள்ல இந்த வாரம் எல்லாம் அப்படியே அடியோட அழிஞ்சு போயிடணும். இந்த 3 நாள்ல யாருக்கும் எதுவும் கெட்டது வரக்கூடாது அப்படின்னு நம்ம பெருமாள்கிட்ட இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து வேண்டிக்க போறோம். ஓகேவா?